கார். கார் தான் யார் இல்லைன்னா. சரி, காரில் என்னென்னலாம் இருக்கும்? காரில் எல்லாம் தான் இருக்கும். என்னென்னு சொல்லு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டேரிங். தெரிஞ்சு வச்சுருக்க? தெரியுமே. சரி, இதுக்கு பேர் என்னது? ஹாரன். பாரு, இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்படி பிடிக்கணுமா எப்படி பிடிக்கணுமா? செகண்ட் வந்தால் கரெக்டு. ஓகே. அப்புறம் வந்து வேற என்ன கேட்குறது உங்ககிட்ட? இது என்னது? இது வந்து ஏதோ சொல்லுவாங்களே. திஸ் இஸ் ஸ்டேரிங். ஓ, வளர்ற. என்ன சொன்னீங்க மேடம்? இதுக்கு பேர் என்னது? இதுதான் ஸ்டியரிங் அவங்க ஊர்ல. அப்ப இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? குழப்பிட்டேன். ஓவரா சிரிக்காது. இப்பதானே இது ஸ்டியரிங்னு சொன்னேன். இதைத்தானே ஸ்டியரிங் சொன்னீங்க. அப்ப இது வந்து இதுக்கு பேரு கியரு. கியர்ல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. நம்பர் பத்தி எவ்வளவு சூப்பரா கரெக்டா போட்டிருக்காங்க. இது என்ன? 1 2 3 4 5 6. 6ன்னா தமிழ்ல 6. இப்போ 1 2 3 4 5 6 தானே வரணும். 6 தமிழ்ல என்னது? 6. அதுதான் போட்டிருக்கான். 6 தமிழ்ல என்னது? அப்படி வராது, வேற வருமே. 6க்கு தமிழ்ல போட்டிருக்கான் 6 அப்படிங்கறத வந்து 2 லெட்டர் போட முடியாதுல, அதனால சிங்கிளா ஒரே இதா ஆர் அப்படின்னு போட்டிருக்கான். தட் இஸ் கால்ட் 6. நம்ம வாசிக்கணும். ஆக்சுவலி அது வராது, வேற என்னமோ வரும். என்ன வரும்? நான் ஞாபகம் இல்லை, போயிட்டேன். ரிவர்ஸ் கியர். ரிவர்ஸ் போறதுக்கு இந்த லாஸ்ட் கியர் வந்து ரிவர்ஸ் கியர். இதெல்லாம் வந்துட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுமா? ஆமா, ஒன்று ஒரு ஸ்பீடு. அதாவது என்னன்னா, கியருக்கு வந்து கியர் வீல் இருக்கும் உள்ள இன்ஜின்ல. கியர் வீல் நம்ம ஒரு ஸ்பீடு போகும்போதும் அதுக்கு எக்ஸ்ட்ரா வீல் போட்டால் தான் அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இதாகும். அந்த மோட்டார் உள்ள இருக்கிற மோட்டார் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை வீல் நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுதான் இது. ஒரு கியர் வீலில் 2 கியர், 2 3 4 5 6. ஸோ எத்தனை கியர் வீல் நம்ம அந்த இதில் இது மாதிரி இருக்கும். அது என்னது, சைக்கிள் வீல் இருக்குல்ல, அது மாதிரி இதில் வந்து கியர் வீல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கியர் வீல் ஆட் ஆக தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் என்ஜின் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டு நீங்கள் ரொம்ப ஸ்பீட் ஓட்ட முடியாது. ரொம்ப நேரம் நீ ஃபர்ஸ்ட் கியர் ஓட்டினேன்னா அதுக்கு இது தேஞ்சு போயிட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கியர் போட்டு ஓட்டணுமா? ஒவ்வொரு நேரத்துக்கு இல்லைம்மா, ஒரு ஸ்பீடுக்கு ஒரு கியரு. அது புரியுது, நீ மாற்றி இப்போ ஏதோ சொன்னியே. என்ன சொன்னேன்? ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் போட்டுக்கணும் நம்ம. சரியா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கியர்ல தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு போகணும். மாற்றி போய் ரிவர்ஸ் போட்டுறக்கூடாது ஓட்டிகிட்டு இருக்கும்போதே. ரிவர்ஸ்னால் பின்னாடி போயிடும். ஆமாம். ஓகே. ஸோ 5th வரைக்கும் போகலாம். 5th அப்புறம் நீங்கள் 6th போட்டேன்னா அவ்வளோதான். உள்ளே வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கான். ஒன்று இப்படி போட்டு இப்படி வரும். ஆமாம், இதே மாதிரி தான் உள்ளே வந்து இருக்கும். இப்படி போகணும், திருப்பியும் கிளச் அமுக்கிட்டு தான் இது போடணும், இது போகணும், இது போகணும், இது போகணும், இது போகணும். அந்த இது மூவ் ஆகும்ல. ஆமாம், இதே மாதிரி தான் மூவ் ஆகும். அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கான். உள்ளே எப்படி மூவ் ஆகுன்ற பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்கான். சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிறது மூணு இருக்கும். 1 2 3 இருக்கும். இதில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் 1 2 3. இதில் வந்து ABC ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து என்னது? ஆக்சிலரேட்டரு. பின்னா என்னது? பிரேக்கு. சி கிளச்சு. இதில் வந்து என்னன்னா ஆக்சிலரேட்டர் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பிரேக் போடும்போது எப்பவும் கிளட்ச் இதை மிதிச்சுட்டு தான் பிரேக் போடணும். புரிஞ்சுதா? இதை மிதிச்சுட்டு தான் இன்னொன்று என்ன பண்ணணும்? பிரேக் போடும்போது மிதிக்கணும், கிளட்ச் கியர் மாற்றும் போது மிதிக்கணும். அப்படியா? ஆமாம். இது மிதிக்காமல் நீ கியர் மாற்றணும்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும்? வீல் வெடிச்சிடும். வீலுன்னா இந்த வீல் இல்லை, கியர் வீல். ஐயோ, கியர் வீல் வந்து நம்ம கிளட்சை மிதிக்காமல் கியர் வீலை மாற்றணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், டம்பால். அந்த மாதிரி ஆயிரும். அதனால் இதெல்லாம் கவனமாக வந்து ஓட்டணும். தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஏய், நான் டிரைவிங்க பண்ணுறேன், என்னடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற, இதெல்லாம் தெரியாமல் எப்படி கார் டிரைவ் பண்ண முடியும்? இல்லை, பல வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சிருக்கே என்ன? அதெல்லாம் ஞாபகம்லாம் இருக்கும். அப்போ இது என்னது? இது வந்து ஹேண்ட் பிரேக்கா? ஆமாம், ஹேண்ட் பிரேக்கு. எப்போவுமே வந்து வண்டி ஸ்டாப் பண்ணோன்னா ஹேண்ட் பிரேக் போடணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது இங்கே இருக்குல்ல, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும்.
ஹேண்ட் பிரேக். நார்மல் பிரேக்னா இங்கே இருக்கும், காலில் இருக்கும். இது வந்து ஹேண்ட் பிரேக். வண்டி ஸ்டாப் ஆனோடனே ஹேண்ட் பிரேக் போட்டு இது வந்து நியூட்ரலில் வைக்கணும். வண்டி ஸ்டாப் பண்ணும்போது 2 விஷயம் பண்ணணும் முக்கியமாக. இது வந்து நியூட்ரல்னா என்னது, இந்த நடு லைன் இருக்குல்ல, தட் இஸ் நியூட்ரல். தேர்ட் இல்லை, இங்கே பாரு, இந்த சைடு லைன் போகுது, இந்த சைடு லைன் போதா, நடுவில் லைன் இருக்கு பாரு, ஆமாம், அதுதான் நியூட்ரல். ஓ, சென்ட்ரல் லைன் தான் நியூட்ரல் இதில். ஸோ இங்கே அப்போ நடுவில் வச்சிருவாங்க. நடுவில் இப்படி மூவ் பண்ணிட்டு தான் வைக்கணும், நடுவில் அப்படி மூவ் பண்ணி வைக்கணும், அதுதான் நியூட்ரல். வண்டி ஆஃப் பண்ணும்போது எப்பவும் நியூட்ரலில் தான் வைக்கணும். ஏன் தெரியுமா? ஏன் இல்லை, நீ நியூட்ரலில் வைக்காம கியர்லேயே வச்சுட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோ, ஸ்டார்ட் பண்ணோடனே வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது சில பேர் வந்து தெரியாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க ஆன் பண்ணும்போது. அப்போ நம்ம நியூட்ரலில் வைக்கலன்னு வச்சுக்கோ, வண்டி டமால்னு போயிடும். இந்த இதிலெல்லாம் காமிக்கிறான்ல, இதில் அது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறான், ஆன் பண்ணோன்னா வண்டி டமால்னு போய் இடிக்குது. அதெல்லாம் அப்படிதான், நியூட்ரலில் போடாமல் போயிட்டோம்னா நம்ம வண்டி போய் இடிச்சிட வேண்டியது தான் ஆன் பண்ணும்போது. அதனால் எப்போவுமே இந்த மிடில் லைனில் வச்சு தான் ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும், அப்போ தான் சீட் பெல்ட்டை கழட்டணும். சீட் பெல்ட்டை கழட்டிட்டு கடைசியில் இதெல்லாம் கீயை கழட்டி, கீயை வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடணும். கீயை வண்டியில் வச்சுட்டு போகக்கூடாது, யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. அது காரில் தெரியாது கீ இருக்கா இல்லையான்னு, ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியும். கீ எடுத்துகிட்டு போனால் நம்ம கதை லாக் பண்ணிட்டு போக முடியும், இல்லைன்னா கதை லாக் பண்ணிட்டு போக முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குது காரில். இது போக இங்கெல்லாம் பட்டன் கொடுத்துருக்கான் பாரு. இது என்ன பட்டனு? இதெல்லாம் மீடியா கண்ட்ரோல் பட்டனு. நமக்கு இங்கே மீடியா இருக்குல்ல, இங்கே இருக்குல்ல மீடியா கண்ட்ரோல் பண்ணுற பட்டன். இது நம்ம சாங் போட்டோம்னா இங்கே இங்கே மூவ் பண்ணிக்கிறது, ஈஸியாக பண்ணுறதுக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே இங்கேயும் இருக்கும், இந்த கண்ட்ரோல் எல்லாமே இங்கேயும் இருக்கும். சரியா? ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, ஃபோன் வந்து கட் பண்ணுறதுக்கு, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதெல்லாம் பண்ணலாம். எல்லா கண்ட்ரோலுமே இதிலே பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் இங்கேயே அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோனு இங்கே அட்டன் பண்ணிக்கலாம், இங்கே அட்டன் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணிக்கலாம். மீடியா கனெக்ட் பண்ணிக்கலாம், என்ன மீடியா வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கலாம், ரேடியோ கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோன் கனெக்ட் பண்ணி எல்லாமே இங்கே இருக்கும் நமக்கு. சரியா? ஓகே. அண்ட் இங்கே வந்து சார்ஜரா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி விடு, லாக் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பனில் தான் வச்சுருந்தேன், லாக் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இவ்வளோதான், இதெல்லாம் ஹோல்டர்ஸ். நம்ம என்னமா எடுத்துகிட்டு போனோம்னா ஹோல்டர்ஸ் இங்கே வச்சுக்கணும். முக்கியமாக என்ன செய்யணும்னா, இந்த டிரைவர் சீட் இடத்துக்குள்ளே நம்ம எதுவுமே வைக்கக்கூடாது. ஆமாம், வாட்டர் பாட்டில் வச்சா அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் வச்சு அது உள்ளே போய் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ, பிரேக் போட முடியாது, போயிடும். அதனால் இந்த ஏரியா நம்ம நீட்டாக வச்சுக்கணும். மித்தபடி பாட்டில் வீட்டில் எல்லாம் அங்கங்கெல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான். இங்கே ஏசி இருக்குது, ஏசி ஆன் பண்ணால் ஏசி வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இல்லை. அப்புறமா இப்படி ஆஃப் பண்ணிடணும். எல்லாம் கிளியர். அங்கே பார், ஆன் பண்ணும்போது எல்லாம் வரும். வந்துச்சா? ஓகேவா? ஓகேவா? ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆனோடனே இதை ரிலீஸ் பண்ணணும். இந்த இதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். சரியா? அது மாதிரி ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணோன்னா இங்கேயே தெரிஞ்சிடும் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறமா எடுத்துட வேண்டியதான், கீயை எடுத்துடணும், எடுத்துகிட்டு இறங்கி போயிடணும், வெளியே போகும்போது லாக் பண்ணிட்டு போயிடணும். அது முடிஞ்சுது, இவ்வளோதான் காரு. ஓட்டுறியா? அப்போ நானே ஓட்டலாமே. ஓட்டுறியா? ஆள்லாம் யாரும் இல்லாத இடத்துல ஓட்டணும் நீ. சரியா? ஆள் இல்லாத ஓட்டணும். இப்போ நீ இந்த காரை பற்றி என்ன நினைக்கிறாய்? கார் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? எவ்வளோ தூரம் நான் சொல்லி கொடுத்தனே, இதில் உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? வண்டி ஓட்டுறது தான் பிடிக்கும். எதே? ஓட்டுறது பிடிக்கும். சரியே, சரி, நான் இப்போ சொன்னேனே அதில் என்னெல்லாம் இருக்குன்னு நீ சொல்லு பார்ப்போம். ஸ்டேரிங்கு. ஆமாம், அப்போ பாரு ஸ்டியரிங்கு. அது ஒன்று தான் தெரியும். ஸ்டியரிங் மட்டும் நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் ஆக்சிலரேட்டரு, பிரேக்கு, கிளச்சு, ஹேண்ட் பிரேக்கு. ஓகே. அப்புறம் மீடியா, அந்த ரேடியோ, அதெல்லாம். அப்புறம் ஏசி. அவ்வளோதானா? முக்கியமான ஒன்று மறந்துட்டியே. கியர் சொன்னேனே, அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்டேரிங்கு, கியரு. நான் சேர்த்து சொல்லிட்டியா? நீ ஸ்டியரிங் சொன்னது மாதிரி தான் அங்கே வந்தேன். எப்போ பாரு ஸ்டியரிங், இதுதான் ஸ்டியரிங், இதுக்கு பேர் தான் ஸ்டியரிங். தெரியுமா? என்னம்மா? ஆனால் சின்ன குழந்தைகள் இது கூட தெரியாமல் இருக்கு.